முழுக்க பரவியிருக்கும் டேக்கோன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குருஜி, அவங்களோட ஜாதகத்துல 7ஆம் இடம் தான் அவங்களோட தலையெழுத்தே முடிவு பண்ணுன்றாங்க. ஏன் குருஜி அப்படி சொல்றாங்க? ஜாதகத்துல 12 லக்கணமும் எல்லாரையும் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது தான். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பாவங்கள் இயங்கும். கல்யாண காலகட்டங்களில் 7ஆம் பாவகம் இயங்கித்தான் ஆகணும். 7ஆம் பாவகம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, அதாவது வாழ்க்கை துணை, நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். வாழ்க்கையை கணவன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே. வாழ்க்கைன்றது என்ன? குடும்பஸ்தன் குடும்பஸ்திரீ எப்போ ஆகுறீங்க? அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வருகிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டினதுக்கப்புறம் மத்தியானம் கல்யாணம் மண்டபத்தில் சாப்பிட கூப்பிடுவாங்கல்ல, அப்போ மனைவியை கூப்பிட்டுட்டு தான் போகணும். அப்போ தான் ஒரு உணர்வு வரும். ஆகா, இந்த பொண்ணு இனிமேல் எப்போவுமே நம்ம கூட தான் வருவாளோ. ஆணுக்கு சொல்கிறேன், நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால. பெண்ணுக்கு எப்படியோ தெரியாது. எல்லாருக்கும், எல்லா ஆண்களுக்கும் இது கண்டிப்பாக வந்திருக்கும். திருமணமான அன்றைக்கு தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு நம்மள மண்டபத்தில் எங்கேயாவது சாப்பிட வைப்பாங்க, அல்லது வீட்டுக்கு எங்கன்னா கூட்டு போவாங்க. எப்போ கூட்டு போனோன்னா பின்னாடி எந்திரிச்சு வரும் பாருங்க அந்த மனைவி. அப்போ தான் திரும்பி பார்த்தா, ஆகா, இந்த பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டோம், இந்த பொண்ணு இனிமேல் என்ன ஆனாலும் தலையெழுத்து, இது எங்கே போனாலும் இதை கூட்டிகிட்டு தான் போகணும். இந்த மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஆதார விஷயமா அந்த 7ஆம் பாவகம் இருக்குது. இந்த 7ஆம் பாவகம் இருக்கின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல வாழ்க்கை துணை, அல்லது அந்த வாழ்க்கை துணையால் சங்கடங்கள். எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருது இல்லை இல்லையா? நல்லவனுக்கு அயோக்கியமான ஒரு வாழ்க்கை துணை அமைகிறது. ஒரு எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு அயோக்கியமான ஒரு கணவன் அமைகிறான். அது இந்த 7ஆம் பாவகத்தில் பொதிந்திருக்கின்றது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். 7ஆம் பாவகம் சுபத்தை. எல்லாருமே அதே மாதிரி கஷ்டப்பட்டுறது இல்லை. 20 வயசுல கல்யாணம் ஆகி 96 வயது வரைக்கும் இணை பிரியாமல் காதலர்களாகவே வயதாகத்தான் இங்கே காதல் அதிகமாகும். சில பேர்லாம் பார்த்துருக்குறீங்களா? 50-60 வயசு வரைக்கும் வேற மாதிரியா இருந்திருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே பார்த்தா இவங்க அவங்கள பிரிய மாட்டாங்க, அவங்க அவங்கள பிரிய மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு 60-70 வயதான தம்பதிகள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்படி என்னதான் பேசுகிறாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் அப்படியே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர, அங்கேருந்து ஃபோன் வந்துடும். எப்போ உனக்கு தெரியாது, உன் வயசு உனக்கு என் வயசு வரும்போது தெரியும்னு. ஆக இந்த மாதிரி ஒரு வயதானதற்கு பிறகு ஒரு புரிதல் வந்து ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளே இந்த 7ஆம் பாவகம் தான் சொல்லுது. காதல் என்பது இந்த 7ஆம் பாவகத்திலே 5ஆம். காதல் மனதில் தோன்றுகிறது. அது நடைமுறையில் மனதில் தோன்றுகின்றது 5ஆம் பாவகம். மனது, எண்ணங்கள், சிந்தனை, இது போன்ற மூளையில விதிக்கக்கூடிய எண்ணங்கள் அமைப்போல 5ஆம் பாவகம் 5ஆம் வீடுன்னு சொல்லுவோம். இந்த பாவகம் வீடு எல்லாம் ஒண்ணுதான், குழம்பிடாதீங்க. 5ஆம் பாவகம் 5வது வீடுன்னு சொல்லுவோம். இந்த 5வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த 5வது வீட்டின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. எல்லாரும் காதல் பண்றதில்லை. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே காதல் பண்ணுவாங்க, எல்லாரையும் காதல் பண்ணுவாங்க. அதெல்லாம் விதிவிலக்கு. ஒருத்தரை காதல் பண்ணாம பார்க்குறவங்க எல்லாத்தையும் காதல் பண்றதெல்லாம் இருக்கு. அந்த விதிவிலக்குகள்லாம் விட்டுருங்க. ஒருவரின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது, காதல் வருகிறது. அந்த காதல் வெளிப்படுகின்ற இடம் 5இல் உருவாகி 7இல் வெளிப்படுகிறது. 7 என்பது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அவர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகுதான் நமக்கு வாழ்க்கை என்பதே ஆரம்பமாகிறது. ஒரு மரியாதைக்குத்தானே வருது. அதற்கு பிறகு நாம அந்த கணவன் மனைவியும் இணைந்து ஒரு புத்திரன், ஒரு வம்சத்தை விருத்தி பண்றாங்க. ஒரு சந்தான பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அப்ப 2 பேர் மூவரானதற்கு பிறகு அவர்கள் முழு குடும்பமாகிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இந்த வீட்லையும் சரி அந்த வீட்லையும் சரி, கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுறதுன்னு வருது இல்லையா? இந்த 7ஆம் பாவகம் எந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறதோ, இப்படித்தான் நான் எளிமையா சொல்ல முடியும். இல்லைன்னா நான் கிளாஸ் தான் நடத்துவேன், உட்காருங்க அப்படின்றேன், கிளாஸ் தான் நடத்துவேன். அப்ப 7ஆம் பாவகம் எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறதோ, சுபத்துவம் என்றால் என்ன? குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் போன்ற சுபகிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறதோ, தேவையான வயதுல ஒரு 25 வயசுக்கு பிறகு, 26 வயசுக்கு பிறகு ஆணுக்கு, 21 வயசுக்கு பிறகு பெண்ணிற்கு, அப்ப 21 வயது பெண்ணுக்கும் 25 வயது ஆணிற்கும் திருமணம் ஆகிறதுன்னு வச்சுக்குவோம். அவங்க 2 பேருக்கும் அந்த 7ஆம் பாவகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே ஒரு 30-35 வயசு ஆயிடுது, கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, பாவத்துவமாக இருக்கிறது. கல்யாணமே 38 வயசுக்கு பிறகு 40 வயசுக்கு பிறகு ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஏன்னா இளம் பருவம் தாண்டியதற்கு பிறகு இலை உதரும் போது பழுத்து என்ன பிரயோஜனம், காய்ச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த 7ஆம் பாவகம் என்பது சுபத்துவமாக இருக்கும் பொழுது இளம் பருவத்தில் தாம்பத்திய சுகத்தை, 7ஆம் பருவம் தான் அந்த தாம்பத்திய சுகம் என்று சொல்லப்படக்கூடிய உடல் உறவை குறிக்கக்கூடிய பாவகம். பட் அது மட்டும் இல்லை. ஜோதிடம்ன்றது ஒரு காம்பினேஷன், ஒரு முக்கோண காம்பினேஷன், 3 பாவகங்களுடைய தொடர்புகளை கொண்டது. ஒரு முக்கோண காம்பினேஷன், திரிகோணம்னு நாங்கள் சொல்லுவோம். ஜியாமெட்ரியில் அதை முக்கோணம்னு சொல்லுவீங்க. 3, 7, 11ஆம் பாவகங்கள் தொடர்பு கொண்ட இந்த அமைப்பில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தின் மூலமாக நல்ல கெட்ட திருமணம், நல்ல கெட்ட வாழ்க்கை துணை, நல்ல கெட்ட கணவன் மனைவி, இது எல்லாத்தையும் அப்படியே பிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான். கடன் நோய் தீராத பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு விடாம வருதுன்னா அவங்களோட ஜாதகத்துல 6ஆம் இடம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க குருஜி, இது உண்மையா?
எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஒரு கிளாஸ் நடத்த சொல்றீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 7ஆம் பாவத்தை அப்படியே பக்கத்துல இல்ல 6ஆம் பாவத்தை பார்த்துட்டீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன 3வது முக்கோணம் வந்துடும். 2, 6, 10ன்னு சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவகம் எப்பொழுதெல்லாம் 7ஆம் பாவகம் இயங்கும் போது ஒருவனுக்கு மனைவி கிடைக்கிறது. 6ஆம் பாவகம் இயங்கும் போது கடன் கிடைக்கிறது, நோய் கிடைக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். 5ஆம் பாவகம் இயங்கும் போது குழந்தை கிடைக்கிறது. 4ஆம் பாவகம் இயங்கும் போது வீடு வாகனம் கிடைக்கிறது. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 9ஆம் பாவகம் இயங்கும் போது தந்தை, தந்தையின் சொத்துக்கள், அப்படி இப்படி. 10ஆம் பாவகம் இயங்கும் போது தொழில் அமைகிறது. 8ஆம் பாவகம் இயங்கும் போது மரணம் கிடைக்கிறது. எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் தானே. ஒரு மனிதன் 1ஆம் பாவகத்தில் உள்ளே நுழைந்து 12ஆம் பாவகத்தில் விரயமாகிறான்னு சொல்லுவேன். 12 வீடுகள், அதுதான் 12 ராசிகள். மேஷம் முதல் மீனம் இருக்குல்ல, அதுல அந்த 12 வீடுகள்ல எது அந்த மனிதனுடைய லக்னமாக மாறுகிறதோ அந்த லக்னத்திலிருந்து 12 வீடுகளா, இது ஒரு சர்க்கிள் தான், ஒரு வட்டம் தான். மேஷம் தான் முதல்லன்னு கிடையாது. வட்டத்தில் எது முனை? வட்டத்துல எல்லாமே முனை தானே. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல வரும்போது ஒரு மனிதன் அவனுடைய லக்னம் எதுவாக இருக்கிறதோ, மேஷமாக இருக்கலாம், தனுசாக இருக்கலாம், மீனமாக இருக்கலாம், அந்த லக்னத்தில் ஆரம்பித்து அதன் வழியாக அப்படியே பயணித்து 12ஆம் பாவகத்தில் வெளியேறுகிறார். 7ஆம் பாவகத்தில் திருமணம் நடக்கிறது. 6ஆம் பாவகத்தில் கடன் நோய்களை அடைகிறான். நோய் வராத மனுஷனே கிடையாது. யார் இங்க இருக்கிறாங்க? ஒரு தலைவலி ஜுரம் வரலன்றவங்களை காட்டுங்க பார்ப்போம். கிழங்கு மாதிரி இருக்கிறேன், இது மாதிரி இருக்கிறேன், 75 வயசுல எனக்கு ஒரு இதே இல்லை. அவருக்கு காய்ச்சல் வந்திருக்குமா இல்லை, பல்லு வலி வந்திருக்குமா இல்லையான்னு கேளுங்க. வந்திருக்கும்ல. எல்லாமே நோய் தானே. உடம்பென்று இருந்தால் நோய் என்று தானே வரும். ஆக அந்த 6ஆம் பாவகத்தின் வழியாக நோயை, கடனை வெறுக்கின்ற ஒருவருக்கு கூட நோய் வரும். ஒருவர் கடனே வாங்கலைன்னு சொன்னா நான் ஒத்துக்குவேன், பிறந்திருக்கலாம். நம்மெல்லாம் சாதாரணமானவர்கள். சில அதிர்ஷ்டசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தகப்பனோ தாயோ யாரோ ஒருத்தர் எல்லா அளவிற்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. 3 தலைமுறை உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டால் கூட சொத்து இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் கடன் வரணும்னு அவசியமே இல்லையே. ஆனால் அந்த கடன் வராதவருக்கு கூட நோய் வருது இல்லையா? அவர் யாராக இருக்கட்டும், டில்லிக்கே ராஜாவாக இருக்கட்டும், அவருக்கு நோய் வந்து தான் தீரும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சின்ன சளி பிடிக்கும், அது ஒரு நோய் தானே. ஆக 6ஆம் பாவகத்தில் கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அத்தனை அமைப்புகளையும் சொல்லுகிறோம். ஒரு பாவகத்திற்கென்ற 12 முக்கிய காரகத்துவங்கள் இருக்கின்றன, ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன. இதைத்தான் இப்ப இந்த 12ஆ சொன்னேன். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து அப்படி இப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள அப்படியே டெப்தா போய்கிட்டே இருக்கும். அப்ப 6ஆம் பாவகம் இயங்கும் போதுனா என்னங்க, 6ஆம் பாவகத்தினுடைய தொடர்புடைய தசா புக்திகள் என்கின்ற எங்களுடைய சில காம்பினேஷன்ஸ் நடக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கடனோ நோயோ, வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு 50 வயதில் இருக்கக்கூடியவர், 30 வயதுகளில் இருக்கக்கூடியவருக்கு கடன் வரலாம். 60 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் வரலாம். இன்னும் எந்த பருவத்திலையும் எதிர்ப்புகள், எதிரிகள் வருவார்கள் இல்லையா? இது போன்ற சில விஷயங்கள் இருக்கு. அது 6ஆம் பாவகம் இயங்க வேண்டும். புணர்ப்பு தோஷம்னா என்ன குருஜி? சனியும் சந்திரனும் சேர்ந்துக்கிட்டா புணர்ப்பு தோஷம்னு சொல்றாங்க. இந்த தோஷங்கள்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் அதை டெப்த்தாக போய் உள்ள ஜோதிடத்தை விளக்கக்கூடிய ஆள் நான். சனியும் சந்திரனும் சேர்ந்து கொள்வது புணர்வு தோஷம்னு சொல்லப்படுகிறது. அந்த தோஷத்தினால என்ன, அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு பெரிய கிளாஸாக போகும். சனியும் சந்திரனும் சேர்வது குழப்பவாதி. சந்திரன் மனம், சனி இருள், ரெண்டையும் சேர்த்துருங்க. இவ்வளவுதாங்க ஜோசியம். மனம் இருள், உங்க மனசு இருள் அடைஞ்சு போச்சு. மனசு இருள் அடைஞ்சு போட்டால் என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். சனியும் சந்திரனும் சேர்ந்தா நீங்க குழப்பவாதி. இதுலேயும் விதிவிலக்கு. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் லேசான குழப்பம். அமாவாசை சந்திரனாக இருந்தால் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர். நான் கொஞ்சம் ஒளி தத்துவமா சொல்லுவேன், நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. இது உண்மையில நான் நிரூபிக்கப்பட்ட ஒரு சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோட கோட்பாடுன்னு ஜோதிடத்துல சில விஷயங்களை சொல்றேன். புரிந்தவர்கள் எல்லாருக்கும் ஜோதிடம் புரியணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்துல இருந்தவங்க சில விஷயங்களை சொன்னாங்க, அதை அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம் எந்த ஒரு ஜோதிட புத்தகமும் புனித பகவத்கீதை இல்லை, மாற்றவே முடியாதது என்ற ஜோதிடத்தில் எதுவுமே இல்லை. பகவத்கீதை மாற்றவே முடியாதது, ஒரு பைபிள் மாற்றவே முடியாதது, ஒரு குரான் அப்படியே தொடுவதற்கு மட்டுமே அந்த மாதிரி புனிதமாக வணங்கப்பட வேண்டிய மத நூல்களைப் போல ஜோதிட நூல்கள் கிடையாது. ஜோதிடம் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானத்திற்கேற்ப, காலத்திற்கேற்ப எல்லா விதிகளையும் மாற்றிக்கொள்ளக்கூடியது. அந்த காலத்தில் புணர்வு தோஷம்னு சொன்னாங்க. சனியும் சந்திரனும் சேர்ந்தா அப்படி ஆகும்னாங்க, கல்யாணம் தாமதமாகும்னாங்க. நான் அது வேற விதமாக சொல்லுவேன். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். நீங்களே குழப்பமான ஆள். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த 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 பையனை பிடிச்சிருக்கா, அந்த பையனை பிடிச்சிருக்கா, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ஏன் ரெண்டையும் பார்க்கணும், 3வது ஒரு ஆளை கொண்டு வான்னு சொல்றது தான் புணர்வு தோஷம். அவ்வளோதாங்க. இது யாருக்காவது யோகமா மாறுமா குருஜி? இப்போது நான் சொன்னதை போல தோஷம் என்பது இருள் நிறை குறைபாடு. அதே பௌர்ணமி சந்திரன், இந்த சனி சந்திர சேர்க்கை என்கின்ற புணர்வு தோஷத்தை ஒரு குரு பார்த்து விட்டார், ஒரு சுக்கிரன் பார்த்து விட்டார், அங்கேயே குருவோ சுக்கிரனோ இறந்து விட்டார். அதாங்க யோகம். தோஷம் என்பது என்னங்க? குற்றம் அல்லது குறை. தோஷம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அழகான தமிழ் வார்த்தை குற்றம் அல்லது குறை. மகாபெரிய
மகான் காஞ்சி தெய்வம் இதை அழகா சொல்லுவார். தோஷம்ன்ற வார்த்தைக்கு இந்த குற்றம் குறைன்றதை அவருடைய திருவாயாலே இதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா பண்டிதர்கள் அவங்கெல்லாம் பெரியவர்கள் இல்லையா. சில நேரங்களில் நமக்கே புரியாது, நம்ம அப்படியே சமஸ்கிருதத்திலான்னு சொல்லிட்டு போனோம். தமிழும் சமஸ்கிருதம் அப்படி கலந்து போயிடுச்சு இல்லையா. எது தமிழ் வார்த்தை எது சமஸ்கிருத வார்த்தைன்றதே தெரியாது. மகாபெரி அவர்கள் சில இடங்களில் இந்த தோஷம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அழகா சொல்லியிருக்கிறாங்க. குற்றம் அல்லது குறைபாடு என்று பொருள்னு மகாபெரி அவர்களுடைய திருவாயால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது தோஷமாக இருக்குது. இப்ப நீங்க கேட்டது எப்போது யோகமாக மாறும்? சந்திரன் இருள் தன்மையோடு அமர்ந்து, சந்திரனுக்கு ஆகாத வீட்டில் அமர்ந்து, சனி அங்கே வலுவாக இருந்து, இருள் அங்கே வலுவாக இருந்து, ஒளி குறைந்து இருள். ஜோசியத்தை ஒளியா சொல்லக்கூடிய ஜோசியம் தான், சுபத்துவமாக சொல்லக்கூடியவன். இப்போ நான் சொல்றதை நீங்க வேற ஆங்கிள் புரியும் போது, ஆஹா இப்படி யாரும் சொல்லி கொடுக்கலையே, இதுவாகத்தானே இருக்கும், இப்படித்தானே கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஒளி குறைந்து இருள் அதிகமாகும் போது அங்கே தோஷம் வருகிறது. சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து அவருடைய ஆகாத வீடுகளில் அமர்ந்து கர்ண கடூரமான சனியின் அமைப்போடு அவர் மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கும் போது தோஷமா மாறுது. அதே நேரத்தில் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து ஒரு நிலையில சந்திரனுக்கு ஆகான ஒரு நல்ல வீடுகள்னு சில வீடுகளை சொல்றோம். அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஜோசியம். சந்திரன் வலுவாக இருந்து சனி அங்கே குற்றம் குறை இல்லாமல் சனிக்கு ஏதாவது சுப தொடர்புகள் இருந்தால் அது யோகமாகவும் மாறும். இது யோகமா மாறணும்னா சந்திர தசை நடக்கணுமா சனி தசை நடக்கணுமான்றது ஒண்ணு. இன்னும் டெப்தா போவேன். எப்ப யோகம்? சந்திரன் எவருக்கெல்லாம் யோக லக்னங்கள்ல இருக்கிறாரோ, குரு அணி லக்னங்கள்னு சொல்றேன் இல்லையா. மேஷ லக்னத்துக்கு சந்திரன் யோகர், சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் அவயோகர் 12ஆம் அதிபதி, கடக லக்னத்திற்கு அவரே லக்னாதிபதி. அப்ப சந்திரன் எவருக்கெல்லாம் யோகராக இருக்கிறாரோ அவருக்கு சந்திர தசை நடந்தா அது யோகம். சனி யாருக்கெல்லாம் யோகராக இருக்கிறாரோ அவருக்கு பௌர்ணமி சந்திரனோடு சனி சேர்ந்திருந்தா யோகம். குழப்பங்க, ஈஸியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, திரும்ப கேட்டால் தான் தெரியும். ரொம்ப சூப்பரா அருமையா பேசுனீங்க குருஜி, நன்றி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.